विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஓம் ஸ்ரீகுருப்யோ நமः. அவித்யா விஷய விசாரः. அவித்யானது எதை மறைக்கிறது அப்படிங்கிற விசாரத்துல முதல்ல சைத்தன்யத்தை தான் மறைக்கணும். ஏன்னா அது ஒண்ணுதான் பிரசக்த பிரகாசம். எது பிரசக்தமாக இருக்கோ அதை தான் மறைக்கணும். எது அப்பிரசக்தமா இருக்கோ அது மறைச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு பிரசக்தானுப்பிரசக்தமான நிறைய விஷயங்கள் வந்தது. ததுக்தமர்த்தம் நஜானாமி அப்படின்னு நமக்கு வாழ்க்கையில அனுபவம் இருக்கு. நீங்க சொன்னீள் ஒரு விஷயத்த, ஆனா அது எனக்கு புரியல. அப்ப நீங்க சொன்னீங்கிற ஒரு அம்சமானது நமக்கு தெரியுது. சாமான்யமாக ஞானம் இருக்கு. நஜானாமின்னு விசேஷமான அஜானமும் இருக்கு. ஸோ ஒரே விஷயத்துல ஒரு மனுஷனுக்கே உங்களுடைய நீங்க சொன்னதுங்கிறது நான் புரியுறது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன சொன்னீள் அப்படிங்கிறது புரியல அப்படின்னு ஞானமும் அஜானமும் சமானமாகவே இருக்கு. அதோட மட்டுமல்ல, விசேஷமாக ஒண்ணு புரியலேன்னு சொன்னா சாமானிய ஞானம் இருந்தா தான் விசேஷம் புரியாது. ஸோ சாமானிய ஞானமானது விசேஷ அஜானத்துக்கு காரணமாகவும் இருக்கு அப்படின்னு நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு அதுக்கு சமாதானம் சொல்றதுக்கு முன்னால சில பதார்த்தங்கள் துவேஷமானது நமக்கு இஷ்டமா இருந்தாலும் துஷ்டமான பதார்த்தம் நமக்கு இஷ்டம் இல்லை. ஈஸ்வரனானவன் பிராந்திஜனாக இருந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு பிராந்தி, நமக்கு இருக்கிற பிராந்தி ஈஸ்வரனுக்கு தெரியுது. இந்த ஜீவன் பிராந்தனாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு தெரியுது. ஸோ பிராந்திஜத்துவம் ஈஸ்வரனுக்கு இருக்கு. இருந்த போதிலும் அவருக்கு பிரம விஷயம் இல்லை. அவர் பிராந்தனாக அல்ல, பிராந்தியை அறிந்தாலும் அவருக்கு பிரமம் இல்லை. அதே போலயே அஸ்மதாதிகளுக்கு ஈஸ்வர சர்வஜ ஞானம் இருக்கு, ஈஸ்வரன் சர்வஜன்கிற ஞானம் இருக்கு. ஆனா சர்வஜத்துவம் இல்லை, நமக்கு சர்வஜத்துவம் இல்லைன்னு தெரியும். இப்படி அஜாத ஞான அபாவேபி, அஜாதமான பதார்த்தத்துல ஞானம் இல்லாத போனாலும் அஜான ஞானம் இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வந்தது. அதற்கு சமாதானம் எல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா இச்சாங்கிறது ஞானசமான விஷயம். ஞானம் எந்த விஷயத்துல இருக்கோ அதுலதான் இச்சை இருக்கும். ஞானம்ங்கிறது அவச்சேதகமாக துஷ்டத்தையும் விஷயீகரணம் பண்றது. ஆயால் இச்சைக்கு அவச்சேதகத்தையா தத்விஷயத்துவம் இருக்குன்னு சமாதானம் சொல்லி, அப்புறம் ஈஸ்வரன் சர்வஜன்னு நம்ம அறிஞ்சாலும் ஈஸ்வரனுக்கு பிராந்தி ஞானம் இருந்த போதிலும், பிராந்தி ஞானம்னு என்ன, ஜீவன் பிராந்தியை அடைந்திருக்கான். எப்பொழுது நீங்க சுக்தியை ரஜதமாக பார்த்த போது தாங்கள் சுக்தியை ரஜதமா பார்த்ததுனால பிராந்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கு அந்த பிராந்தியானது எப்படி, ஜீவன் சுக்தியை ரஜதமா பார்த்திருக்கான், ஆகையால் பிராந்தியை அடைந்திருக்கான் எனக்கூடியதான ஞானம் தான் இருக்கு. அந்த ஞானம் வந்ததுனால ஈஸ்வரனுக்கு பிரம விஷயத்துவம் வராது. அது எல்லாமே தெரியுது, இருக்கிறது இருக்கும்படி அறிஞ்சார். ஜீவன் பிராந்தி அடைஞ்சிருக்கான், ஜீவன் பிராந்தி அடைஞ்சிருக்காங்கிற விஷயமும் அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார். அவ்வளவு. அதனால அவருக்கு பிராந்தித்துவ தோஷம் வராது. இன்னொன்னு சொன்னோம், ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரஹா சர்வஜகாங்கிற ஞானம் நமக்கு இருக்கு. அப்ப சர்வஜ ஞானம் ஈஸ்வரனுக்கு இருக்குன்னு அந்த ஞானம் நமக்கு இருக்கிறது, நமக்கும் சர்வஜத்துவம் வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டார். ஈஸ்வரஹா சர்வஜகாங்கிற ஞானம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப ஈஸ்வரன் சர்வஜங்கன்னு சர்வஜம்னு என்ன அர்த்தம், சர்வ விஷயக்க ஞானவத்வம், எல்லாமும் அறிந்தது. ஈஸ்வரனே சர்வமும் தெரிஞ்சிருக்கான், அந்த ஞானமும் உங்களுக்கு இருக்குன்னு இப்ப நீங்க சர்வஜனாக ஆக வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு நம்ம பதில் சொன்னோம்,
ஈஸ்வரன் சர்வஜங்கிற ஞானம் நமக்கு வந்திருக்கே, அது எப்படி சர்வ விஷயக ஞானம் இல்லை, அந்த சர்வ பத ஞானம் தான் நமக்கு இருக்கு. காரணம் என்ன, ஈஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்திருக்காருங்கிற ஞானம் நமக்கு பரோட்சமா இருக்கு. நமக்கும் ஈஸ்வரன் அறிந்ததான எல்லா ஞானமும் அபரோட்சமாக இருக்குமே, ஆனால் நமக்கும் சர்வஜ ஞானம் வந்திருக்கும், சர்வஜத்துவம் வந்திருக்கும். ஆனா நமக்கு எப்படி சர்வ பத பிரதிபாத்தியமாக எல்லாம் என்கிறது பரோட்சமாகத்தான் இருக்கு. அத்தனை பதார்த்தங்களும் ஈஸ்வரனுக்கு அறியுங்கிறது நமக்கு பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் இல்லை. ஆகையால் அந்த பதத்தினால இந்த ஞானம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு சர்வஜத்துவம் இல்லை அப்படிங்கிறது சொன்னோம். இப்ப பாருங்க, ஈஸ்வரஸ்து ஈஸ்வர சார்வஜ ஞானம் அஸ்மாகம் சர்வஜ பதேனா, ஈஸ்வரன் சர்வஜன் எனக்கூடியதான ஞானமானது நமக்கு சர்வஜ பதத்தினால வந்திருக்கு. தத்ர சர்வபத பிரதிபாத்தியம் ஜானன்னேவ, சர்வபதத்தினால என்னது என்னென்ன சொல்றது என்று அறிந்து கொண்டே அஸ்மதாதிகி தத்ர ஞான சம்பந்தம் கிருண்ணாதி இது ஈதிருஷம் சர்வஜம் இஷ்டமேவ. நாமெல்லாம் ஓஹோ ஈஸ்வரனுக்கு எல்லா தெரியும் எனக்கூடியதான ஞானம் இருக்கு, அந்த சர்வஜத்துவம் நமக்கு இஷ்டம்தான். விசேஷஸ்து, ஆனா தனித்தனியாக இந்தந்த பதார்த்தம் என்கிறது ஈஸ்வரஸ்ய ந குத்ராபி அஜ்ஞானம், எந்த பதார்த்தத்திலையும் ஈஸ்வரனுக்கு அஜ்ஞானம் இல்லை, சர்வமும் அவருக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சிருக்கு. அதான் ஈஸ்வரனுக்கு எஸ் சர்வஜ சர்வவிது எஸ்ய ஞானமயம் தபஹ, சர்வஜான்னு சொல்லிருக்கு, மேல சர்வவித்துன்னு வேற சொல்லிருக்கு. சர்வவித்துன்னு விசேஷேன சர்வேஷாம் பதார்த்தானாம் ஞானம் தஸ்ய, அதனால எல்லா பதார்த்தங்களும் விசேஷமாக அவர் அறிகிறார். ஆகையால் அவருக்கு எந்த விஷயத்திலும் விசேஷமாக அஜ்ஞானம் இல்லை. அது விசேஷஸ்து ஈஸ்வரஸ்ய நகுத்ராபி அஜ்ஞானம் அஸ்மாதிருஷாம் தூ, நம்மளுக்கோ என்றால் விசேஷேஷோ அஜ்ஞானம் இது கிருத்வா, ஸ்பெஷலாக அஜ்ஞானம் இருக்கு. அப்படின்னு சாமான்யமாக இங்க எதற்கு எத்தனை சேர் இருக்குன்னா ஓஹோ சேர் இருக்கு, ஆனா எத்தனை சேர் இருக்குன்னு கரெக்டா எண்ணித்தான் சொல்லணும். அதுக்கு மேல சேரை பார்த்ததுமே தெரியாது. அதே போல எத்தனை ஜன்னல் இருக்குன்னா இத்தனை தெரியும் பார்த்து, அது ஒவ்வொருத்தரும் எத்தனை கம்பி இருக்கு நமக்கு தெரியுமா எண்ணித்தான் சொல்லணும். ஜெனரலாக நமக்கு தெரியுமே தவிர அதுல இருக்கக்கூடியதான விசேஷாம்சங்கள் நமக்கு தெரிவதில்லை. இது ஜீவனுடைய ஒரு ஸ்வரூபம். ஏவஞ்ச ஞாதே ஏவ விசேஷய அஜ்ஞான ஞானம், ஆகையால் விசேஷம் ஞாதே ஏவ அறிஞ்ச விஷயத்தில் விசேஷ அஜ்ஞான ஞானம் சாதாரணமா அறிஞ்சிருக்கோம், ஆனா அதனுடைய விசேஷத்துல அஜ்ஞானம் இருக்கு. இது வரைக்கும் ஒரு செட் ஆயிடுச்சு. இதற்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப நம்ம ஒண்ணு பார்க்கணும், ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம்னு ஜெனரலா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப எந்த இடத்துல எந்த விஷயமான ஞானம் இருக்கோ தத் விஷயமான அஜ்ஞானம், இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காது, ஒரு மனுஷன் இடத்துல இருக்காது. இந்த பொருள் உங்களுக்கு தெரியும்னா தெரியும் அவ்வளவுதான், இல்லைன்னா தெரியாது. தெரியும் தெரியும் தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பொருள்ல எனக்கு கணக்கு தெரியும் சார், சங்கீதம் தெரியாது, அப்ப சொல்லலாம் நீங்க. உங்களுக்கு கணக்கு தெரியும், இவருக்கு சங்கீதம் தெரியாது, ரைட். ஆனா ஒருவருக்கே ஒரே விஷயமே அறியப்பட்டும் அறியப்படாததாகவும் இருக்காது. இது சாதாரணமாக இத சமான விஷயகத்துவம் சமானாதிகரணத்துவம் அப்படின்னு சொல்றது. சமான அதிகரணம் ஒரு மனிதனுக்கே சமான விஷயகமான அப்பொருளை பற்றியதான அறிவும் அறியாமையும் இருக்காது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சு ஞானாஜானையோகோ சமான விஷயகத்துவ சமானாதிகரணத்துவ விரோதா, இப்படி ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நியமம் நான் சொல்ல போறேன். இப்ப என்னது, அஜ்ஞானமும் அஜ்ஞான நிவிருத்தியும் அங்க இருக்காது. கரெக்ட் தானே? அஜ்ஞானமும் அஜ்ஞான நிவிருத்தியும் ஒரே இடத்துல இருக்கப்படாது. இத பேசிஸா வச்சுண்டு இதுக்கு மேல அவன் கேள்வி கேட்க போறான். இப்ப நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவன் போற வழிக்கு முன்னாலேயே நம்ம என்னது என்று அறிந்தோமே ஆனால் அப்பொழுது புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்காக இப்படி நான் சொன்னேன். இப்ப இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற பாருங்க. நச்ச கட்டாதேகே அஜ்ஞான அவச்சேதகதையா பானேபி घटाद्यज्ञान निवृत्तिं विना ததவச்சின்ன சயோகாதி ஞான அதர்சனேனா. இப்படி இது வரைக்கும் வச்சுப்போம். இந்த சென்டென்ஸ் இது வரைக்கும் புரிஞ்சுமா, அப்புறம் பார்ப்போம். ஏன்னா சில இடத்துல அத்வை சித்திக்காரர் அவருக்கு முன்னால் எழுத நியாயாமிருத்தக்காரர் எந்த வழியில போறாரோ அந்த வழியிலேயே அப்படியே சொல்றார். அதனால நமக்கு என்னன்னா நியாயாமிருத்தக்காரருடைய மனசை புரிஞ்சுண்டு அப்புறம் தான் இவரை புரிஞ்சுக்க முடியும்.
அவர் என்ன சொல்றார் பாருங்க, கட்டாதேகே அஜ்ஞான அவச்சேதகதையா பானேபி. இந்த அஜ்ஞான அவச்சேதகதையா பானேபின்னு என்ன சார் அர்த்தம்? கடமஹம் ந ஜானாமி, கடம் ந ஜானாமி அப்படின்னு சொல்றோம். இது கடம் ந ஜானாமிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? கட விஷய அஜ்ஞானம்னு அர்த்தம். முதல்ல கடத்தினுடைய ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லப்படாது. ஞானம் இல்லைன்னு சொன்ன அப்ப அதுக்கு மணிசாஸ்திரிகள் பதில் சொல்வார். ஏன் அகம் ந ஜானாமிங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, எனக்கு அறியாமை உள்ளதுன்னு அர்த்தம். இது எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அறிவில்லைன்னு சொன்னேன்னா அபாவமா போகும். அறியாமை இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப என்ன கடம் நஜானாமின்னு அர்த்தம், கடம் இடைக்க அஜ்ஞானவான் அகம். இது முதல்ல புரிஞ்சுக்கும். இந்த அஜ்ஞானமானது அறியாமை. எது அறியல உங்களுக்கு? கடம் அறியல. சோ கடம் நஜானாமிங்கிற இடத்துல அறியாமை நஜானாமிங்கிற சொல்லப்பட்டது. அந்த அறியாமையானது எந்த விஷயக்கமானது? கட விஷயக்கமானது. சோ அறியாமைக்கு அவச்சேதகமாக கடம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல படி கட விஷயக்க கடாவச்சேதக அஜ்ஞான விஷயத்துவம் இப்படி என்ன சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லை, அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கட்டாதேகே அஜ்ஞான அவச்சேதகதையா, அஜ்ஞானத்தை லிமிட் பண்ணிருக்கு. எத்தனையோ அஜ்ஞானம் இருக்கு, ஆனா எந்த அஜ்ஞானம் இப்ப நமக்கு வேணும்? கடாஜ்ஞானம். அதான் கட்டாதேகே அஜ்ஞான அவச்சேதகதையா பானேபி அப்படின்னா கடன்ன ஜானாமின்னு தோணினாலும் அப்படிதான் அர்த்தம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு வழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு புரியும். ஆனா அந்த நையாயிக்க பரிபாஷை தெரிகிற பரியந்தம் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கட விஷய அஜ்ஞான அவிஷ்யம் என்ன இது விவகாரம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. கடன்ன ஜானாமி தான் அவர் சொல்றார். அப்படின்னா கட்டாதேகே அஜ்ஞான அவச்சேதகதையா பானேபி கட்டாத்யஜான நிவர்த்திம் வினா. இப்பொழுது கட்டாத்யஜானம் போகாமல் கட்டாதேகே ததவச்சின்ன சம்யோகாதி ஞான அதர்சனேனா, கட்டாவச்சின்ன சம்யோகம், கட்டமானது பூத்தல கட்ட சம்யோகம்னு வச்சுங்க. கடத்துக்கு பூதலத்துக்கு மேல கட்டம் இருக்கு. நமக்கு கடபூதல சம்யோகம் தெரியணும். தெரியணுமேனா எப்ப தெரியணும்? சம்யோகம் தெரியணும்னு ரெண்டு பதார்த்தமும் தெரியணும். ஸோ கடமும் தெரியணும். ஸோ கட்டம் தெரிஞ்சாதான் கட சம்யோகம் நமக்கு தெரியும். ஸோ கட்டாவச்சின்ன சம்யோகாதி ஞானம் நமக்கு எப்ப தெரியும்? கடம் தெரிஞ்சா. அவன் இந்த கடம் தெரியணும்னு சொன்னா அதுக்கு முன்னால கடமானது அஜ்ஞானத்தோடு கூடியிருக்கு. கடாதேகே அஜ்ஞான அவச்சேதகமாக இருக்கு. அப்ப என்ன? கடாதியானது அஜ்ஞான அவச்சேதகமாக இருந்த போதிலும் தோணினாலும் கட சம்யோக ஞானம் நமக்கு வரணுமேயானால் கடாதி அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படணும், கடம் தெரியணும். ஸோ கட விஷயக்க அஜ்ஞான நிவர்த்தி வந்தாதான் கடசம்யோக ஞானம் நமக்கு வரும். ஸோ இப்ப இது முதல் திருஷ்டாந்தம் அவர் சொன்னது. இதுக்கு மேல பில்டப் பண்ண போறார். ஸோ கடமானது அஜ்ஞாதமாக இருக்குமேயானால், அஜ்ஞாதமாக கடம் தெரியலே என்று நமக்கு அறிவு வந்த போதிலும் ஒண்ணு, கட சம்யோகம் தெரியணுமேயானால் அந்த கட விஷய அஜ்ஞானம் போகணும். அப்பதான் சார் கட சம்யோகம் தெரியும். ஏன்னா கடமானது சயுக்தமாக பூத்தலத்துல இருக்குன்னு பூதலமும் கடமும் ரெண்டும் தோணினா தான் நமக்கு சம்யோக ஞானம் வரும். ஏன்னா சம்யோகமான சம்யுக்த பதார்த்த ஞானங்களை அபேட்சிக்கிறது. ஸோ கடசம்யோக ஞானம் வரணுமேயால கட ஞானம் வரணும். கட ஞானம் வரணுமேயானால் என்ன வேணும்? கட விஷய அஜ்ஞான நிவர்த்தி ஆகணும். ஸோ கட விஷய அஜ்ஞான நிவர்த்தி இல்லாமல் கடசம்யோக ஞானம் வராது. இது வரைக்கும் ஒரு செட். இப்ப பிரகிருதேபி, இது திருஷ்டாந்தம். இப்படி இருக்கிற காலத்துல பிரகிருதேபி விஷயாவச்சின்ன அஜ்ஞான ஞானார்த்தம், விஷயாவச்சின்னமான அஜ்ஞானம் நமக்கு வரணும் என்பதற்காக அஜ்ஞான அவச்சேதக விஷய அஜ்ஞான நிவர்த்தேரபி ததவச்சேதக விஷய அஜ்ஞான நிவர்த்தேரபி அஜ்ஞானாவச்சேதகமாக இருக்கக்கூடியதான விஷயம் எது? கடம்னே வச்சுக்காங்களோ. அஜ்ஞானாவச்சேதகமாக இருக்கக்கூடியதான விஷயமான கடம் ததஜான நிவர்த்தேரபி, அந்த அஜ்ஞான நிவர்த்தியை நீங்க சொல்லி ஆகணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? கட விஷயமா அஜ்ஞானம் நிவர்த்திக்கலைன்னா கடசம்யோகம் தெரியாது. அதே போல இங்கேயும் அஜ்ஞான விஷயமா இருக்கக்கூடியதான கடாத்யஜான நிவர்த்தியும் நீங்க சொல்லித்தான் ஆகணும். அப்ப சொன்னிலையானால் என்ன ஆயிடுதுன்னு, அஜ்ஞான அவிரோதி ஞானவது அஜ்ஞான அவிரோதினி
அஜ்ஞான நிவிருத்திரபி ஸ்வீகாரியா. இதுக்கு முன்னால் நீங்க என்ன சொன்ன, சாமானிய ஞானமும் இருக்கலாம், விசேஷ விஷயக்க அஜ்ஞானமும் இருக்கலாம். இந்த அஜ்ஞானம் அந்த ஞானத்துக்கு விரோதம் இல்லை. தொதுக்தமர்த்தம் நஜானாமிங்கிற இடத்துல நீங்க என்ன சொல்லிருக்கேன், தொதுக்தமர்த்தம் தாங்கள் இதை சொன்னேள். நீங்க சொன்னேள் சார், அது எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்லேங்கிற ஞானம் எனக்கு இருக்கு, ஆனா அது புரியலேன்னு விசேஷ அஜ்ஞானமும் எனக்கு இருக்கு. சோ ஒரு விஷயத்திலேயே ஞானாஜானங்கள் இருக்கு. ஞானாஜானங்கள் இருந்து அதுக்கு விரோதம் இல்லைன்னு நீங்க சொன்னேள். எப்படி அஜ்ஞான அவிரோதி ஞானவது, அஜ்ஞானத்தை விரோதம் இல்லாதான ஞானம் போல் அஜ்ஞான அவிரோதினி அஜ்ஞான நிவிருத்தி. இவன் அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லாம அஜ்ஞான நிவிருத்தின்னு சொல்லணும். அஜ்ஞான நிவிருத்தி வந்தா தான் அந்த விஷயம் தெரியும் நமக்கு. கடவியோகம் நமக்கு தெரியணுமே, ஆனால் கட விஷய அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞான அவிரோதியான அஜ்ஞான நிவர்த்தியை நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. என்ன சொல்ல போறேன், சரி ஒத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா அஜ்ஞானத்துக்கும் அஜ்ஞான நிவர்த்திக்கும் பரஸ்பர விரோதம் லோகத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்ல போறதுங்க அப்படின்னு கேள்வி கேட்டான். ஸ்வீகாரியா சியாத் இது வாச்சம். இதுக்கு என்னமா பதில் சொல்றாருன்னு பார்க்கணும். இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அது நம்ம எப்பவுமே ஒரு கேள்வி வந்ததுமே ஆனால் அந்த திருஷ்டாந்தத்திலையும் நம்ம தாஷ்டாந்திகத்திலையும் என்ன விசேஷம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்னா புரியும். இந்த திருஷ்டாந்தத்துல சஞ்யோகத்தை திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க. சஞ்யோகம் அவ்யாபிய விருத்தி. அவ்யாபிய விருத்தின்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலயே அதனுடைய அபாவமும் இருக்கும். இது மரத்துல குரங்கு இருக்குன்னா மரத்துல குரங்கு கடையில இருக்கு, வேர்ல குரங்கு சஞ்யோகம் இல்லை. கபி சஞ்யோகம் சாக்கையில இருக்கு, கிளையில இருக்கு. கபி சஞ்யோக பாவம் வேர்ல இருக்கு. ஒரே சஞ்யோகமானது அதனுடைய சம்யோகமும் ததபாவமும் அந்த அதிகரணத்திலேயே இருந்தால் அதுக்கு அவ்யாபிய விருத்தின்னு பேர். தததிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்றது. அந்த அதிகரணத்திலேயே இருக்கிற அத்தியந்தாபாவத்துக்கு அது பிரதியோகியா இருக்கும் அப்படின்னு மேல இருக்கு, கீழே இல்லைன்னு தான் அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லட்சணத்தை சொல்லுவோம். அது அவ்யாபிய விருத்தி தர்மம். அதான் அப்படி அது ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல பாயில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா பாயில எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அங்கேதான் சஞ்யோகம் இருக்கு. ஆமா, இன்னொரு இடத்துல இல்ல. இது போல சங்கீதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை சொல்றதுக்காக அப்படி சொல்றது. ஆனா அஜ்ஞானம் எந்த விஷயத்துல இருக்கோ, எது குடம் தெரியலன்னா கொஞ்சம் தெரியுது, இது தெரியலன்னு சொல்ல முடியும். தெரியல அவ்வளவுதான். இங்க அஜ்ஞானம் எப்படி சார் இருக்க, வியாபிய விருத்தி. இதுதான் வித்தியாசம். இப்ப சொல்றது என்னன்னா, எப்பவுமே நமக்கு புரியாதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டானே, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த திருஷ்டாந்தத்துக்கு இந்த தாஷ்டாந்திகத்திற்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோமே ஆனால் அப்பொழுது நமக்கு நன்னா புரியும். இப்ப அதுக்கு சொல்றார், சயோகாதி சத்வஸ்ய அவச்சேதக கடாதி சத்வ சாபேட்சத்வேபி. சம்யோகம் இருக்கணுமேயானால் சம்யோகாதி சத்வஸ்ய கட சம்யோகம் அங்கே இருக்கணுமேயானால் அவச்சேதக, அதுக்கு அவச்சேதகமாக லிமிட் பண்ணக்கூடியதான கடாதி சத்வ சாபேட்சத்வேபி. கடாதி சத்துவம் அங்கே இருக்கு. கடாதி சத்துவம் இருந்தாதான் கடாதி சம்யோகம் இருக்கும். குடம் இல்லாமல் கொட சம்யோகம் இருக்குமா? குடம் இல்லை சார், ஆனா கட சம்யோகம் மட்டும் இங்க இருக்கா? நீங்க இல்லைங்கிற நையாய்க்கு இருக்குமா? அது எதுக்கு தெரியுமா? அந்த சம்யோகத்துக்கு இல்ல, சமவாயத்துக்கு சொல்லுவான். பொருள் அங்க இல்லாத போனால சமவாயம் அங்க இருக்குன்னு சொல்லுவான். இப்ப நம்மளுக்கு என்ன சமவாயம் நிச்சயம் மதத்துல இருக்கட்டும். ஆனா இங்க என்னன்னா சம்யோகத்துக்கு என்ன தர்மம்னா, சம்யோகம் அங்கே இருக்கு, கட சம்யோகம் பூதலத்துல இருக்குன்னு நீங்க சொல்வேளையானால் அதே சமயத்துல கடமும் அங்க இருந்தாகணும். If there should be a connection with the part contact இருக்கணுமே, ஆனால் the part should exist there. அது இல்லைன்னா அந்த சம்யோகம் வராது. அதான் சம்யோக சத்வஸ்ய அவச்சேதக கடாதி சத்வ சாபேட்சத்வேபி. சத்வ சாபேட்சமா இருந்தாலும் அது வரைக்கும் கமா. இப்ப அதுக்கு மேல இவர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. யதா அபாவே ந ஸ்வாதிகரணீய பிரதியோகி ரூப அவச்சேதக சத்வாபேட்சா விரோதா. ஒரு அபாவத்துல பூதலத்துல கடம் இல்லைன்னு நீங்க சொல்ற. கடம் இல்லைன்னு சொன்னேன்னா
இப்ப பூதல கடம் இல்லைன்னு நீங்க சொல்றீல, அந்த கடம் இல்லைங்கிறதுக்கு அதிகரணம் என்ன? பூதலம். அந்த பூதலத்துல என்ன இல்ல? கடம் இல்லை. கடம் இல்லைங்கிறதுக்கு பிரதியோகி என்ன? கடம். கட்டாபாவத்துக்கு பிரதியோகி கடம். அந்த கடத்தினுடைய அபேட்சை இல்ல, கட்டாபாவத்துக்கு கடத்தினுடைய அபேட்சை இல்ல. கட்டாபாவம் அங்க இருக்கணுமே. ஆனால் ஸ்வ அதிகரணீபூத கட்டாபாவ அதிகரணீபூதம் அதிகரணீய அதிகரணத்துல இருக்கக்கூடியதான பிரதியோகி கடம், அதனுடைய அவச்சேதக சத்வாபேட்சா அங்கே இல்ல. ஏன்னா கட்டாபாவம் தோணணுமே, ஏன்னால் கட்டம் இருந்தா தான் சார் கட்டாபாவம் தோணும் அப்படின்னு இருக்கா? கட்டம் இருந்தா கட்டாபாவம் தோணாது, கடம் தான் இருக்கு. அதனால கட்டாபாவ தோற்றத்திற்கு கட்டாபாவம் இருக்கு என்பதற்கு அந்த அதிகரணத்துல கட்டம் இருக்க வேண்டியது இல்லையோ, அதே மாதிரியே விரோதாத். ஏன் சுவாமினர் இது இருந்தா அது இருக்காது, அதனால விரோதாத் ததா அஜான ஞானஸ்யாபி அஜானம் அங்கே இருக்கு எனக்கூடியதான ஞானத்துக்கும் ஸ்வவிஷய அஜான நிவர்த்தியபேட்சா, அதே போல ஸ்வவிஷயமான அஜானம் போனாதான் சார் அஜான ஞானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? விரோதம். அவ்வளவு. அதனால விவகாரம் என்னாச்சு, நீங்க கீழே சொன்னதான ஒரு இது போயிடுது. அந்த கண்டிஷன் போயாச்சு. விவகாரம் அப்படி நிர்பந்தம் இல்லை. இது வரைக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. ஸோ இப்ப என்னாச்சு, ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமிங்கிற இடத்துல சாமானிய ஜானம் இருந்தாலும் விசேஷ அஜானம் இருக்கலாம், இது ஒண்ணு சொன்னோம். அதுக்கு மேல அப்படி இருந்தா ஞானாஜானங்களுக்கு எப்படி விரோதம் இல்லையோ, அதே போல அஜானத்துக்கும் அஜான நிவர்த்திக்கும் விரோதம் இல்லாமல் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னார், கடசம்யோகாதி மாதிரி திருஷ்டாந்தம். அவைகள்லாம் அப்படி ஒத்துக்கொள்ள முடியாது, சம்யோக சந்தர்ப்பத்துல அங்கே வரலாமே தவிர ஞானாஜானங்களுக்கும் அஜான நிவர்த்திக்கும் எப்பொழுதும் விரோதம் தான். ஆகையால் அஜான ஜானம் இருந்தால் அஜான நிவர்த்தி இருந்தா தான் அஜான ஜானம் வரும்னு சொல்ல முடியாது. இது சொல்லிவிட்டார். ஆனா இது இவ்வளவு சொன்னா இது சரியா புத்தியில ஏறாது. இதுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஆத்மாவானது அஜானத்தை பிரகாசிக்கிறது. அஜானத்தை யார் பிரகாசிக்கிறார்? சாட்சி பிரகாசிக்கிறார். சாட்சி பிரகாசிக்கிற கோர்ட்ல ஏதோ சாட்சி, அந்த சாட்சி இல்லை. உங்களை கேட்க, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? தெரியாது சார். தெரியாதுங்கிறது உங்களுக்கு யார் தெரிவிச்சு கொடுத்தா? உங்களுக்கு அனாவசியமான வம்புதான். தெரியாதுன்னு தெரியாது சார். உமக்கு தான் தெரியாதுங்கிறல, தெரியாதுங்கிறது நீங்க எப்படி கண்டுபிடிச்ச? அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு உள்ள ஒருத்தர் இருக்க, அவர் சொன்னார். யார் அவர்? அவர் தான் சைத்தன்யம். இந்த சைத்தன்ய ரூபமான சாட்சி உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கார். ஐயா இது தெரியாது, நீ தெரியும்னு சொல்லி மாட்டிக்காது, அப்புறம் கேள்வி கேட்டா அவனால பதில் சொல்ல முடியாது, தெரியாதுன்னு ஒத்துக்கோ அப்படின்ட்டார். இப்ப விவகாரம் என்ன, நம்ம அஜானத்தை காட்டி விட்டது யார்? நமக்கு சாட்சி சைத்தன்யம். ஆனா அந்த சைத்தன்யமானது அஜானத்தை பிரகாசிக்கிறார், அஜானத்தை நாசம் பண்ணல. அஜானத்தை அழிப்பது யார்? நமக்கு அறியாமை இருக்கு. அந்த அறியாமையை போக்கி அது அறிவு உண்டு பண்ணணும்னா யார் உண்டு பண்ணணும்? இந்த சைத்தன்யமா? இந்த சைத்தன்யம் பண்ணாது. ஆனால் இந்த சைத்தன்யமானது அந்தக்கரண விருத்தியோட கூடி இருக்குமே ஆனால், இந்த அந்தக்கரண விருத்தி வந்ததேயானால், அந்த விருத்தியில இந்த சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகுமையானால் அதுக்கு அப்பொழுது பிரமாண விருத்தின்னு பேர். அந்தக்கரண விருத்திக்கு பிரமாண விருத்தின்னு பேர். அந்த பிரமாண விருத்தியோட இது பிரதிபலினமா இருக்குமேயானால் அப்பொழுது அந்த அஜானத்தை நாசம் பண்ணும். ஸோ ஞானம் அஜானத்தை நிவர்த்தகம்னா எந்த ஞானம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாட்சி ஞானம் அஜான நிவர்த்தகம் இல்ல, பிரமாண ஞானம் அஜான நிவர்த்தகம். பிரமாண விருத்தி தான் அஜானத்தை போக்கும். இப்ப அதை சொல்லணும். ஏன்னா நமக்கு இது போல அஜானம் அஜான நிவர்த்தி இதுக்கு விரோதம் இருக்குன்னு சொல்லி நமக்கு அதனால லாபம் இல்லை. ஸோ நிஜமா நமக்கு எது லாபம் வரணும்? அஜானமானது சைத்தன்யமானது சாட்சியை ஒழிக்கிறதே தவிர அழிக்கலை. சாட்சியானது அஜானத்தை ஒழிக்கிறது. ஆனா அஜானத்தை அழிக்கிறது யாரு? பிரமாண விருத்தி. அதுக்காக பிரமாண விருத்தியை நீங்க சம்பாதித்துக் கொள்ளணும். எப்படி சம்பாதிக்கிறது? ஆச்சாரிய வாக்கியத்தினாலும் குரு வாக்கியத்தினாலையும். அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே. யயா விருத்தியா, எந்த விருத்தியினால் ததக்ஷரம் அதிகம்யதே, அந்த பிரம்மமானது அறியப்படுகிறதோ அதுக்கு பராவித்யான்னு பேர். சோ அந்த வித்யானது குரு வாக்கியத்தினாலையும் சாஸ்திர வாக்கியத்தினாலையும் நீங்க வரவழைச்சுக்கணும். அந்த ஞானம் அந்த ஞானம் வறுமையானால்
இந்த அஜ்ஞானம் போயிடும். இதை நமக்கு சொல்லணும். அதனால அதுக்கு மேல சொல்ல நசைவம் தத்விஷயக ஞானாபேட்சாபி மாஸ்து. அந்த அஜ்ஞான ஜானமும் அஜ்ஞான விஷயகமான ஞானாபேட்சையும் வேண்டியது இல்லையே. விரோதஸ்ய சமானத்வாத் அவிரோத கல்பனா பீஜஸ்ய. அவிரோத கல்பனைக்கு பீஜமா இருக்கக்கூடியதான ஞானே இவ அஜ்ஞான நிவர்த்தாவுக்கு சமானத்வாத். இது சமானம் தானே கீழே சொன்ன மாதிரி. ததாச்ச விஷய அஜ்ஞாதே ஏவ அஜ்ஞானம் ஞாயதே. ஒரு குடம் நமக்கு தெரியலன்னா ஓ நமக்கு தெரியலேங்கிற அஜ்ஞானம் அப்பதான் தெரியுது. முதல்ல விஷயம் தெரியப்படாது. விஷயம் தெரியப்படாது. அப்புறம் சார் கடம் உங்களுக்கு தெரியறதா? தெரியலையேங்கிற. விஷயம் தெரியப்படாது. விஷயம் தெரியாத போனால்தான் அஜ்ஞானம் தெரியுது. விஷய விசேஷ அவச்சின்ன புத்திஸ்து. இந்த விஷய விசேஷத்தோட கூடின புத்தியானது தமசீவ விசேஷ ஞான அனந்தரம் இருட்டு மாதிரி விசேஷ ஞானம் வந்த பிறகு ஏதாவத் காலம் அமுமர்த்தம்னு அஜ்ஞாதிஷம். இங்கதான் இருக்கா குடம். அடாடாடா இந்நேரம் நான் குடத்தை தெரிஞ்சுக்கலையே. ஏன் சார் இந்நேரம் லைட் இல்லை இருட்டா இருந்தது குடத்தை தெரிஞ்சுக்கல. இப்ப என்ன சொல்றான், வெளிச்சம் வந்த பிறகு இந்நேரம் நான் குடத்தை அறியவில்லையே என்று அப்புறம் சொல்றான். இந்த குடம்ங்கிறது கூட முன்னால தெரியல சார். இருட்டா இருக்கும் பொழுது குடம் எனக்கு தெரியலன்னு சொல்லல. அவன் ஒன்னும் தெரியலன்னு தான் சொன்னான். வெளிச்சம் வந்த பிறகு குடத்தை பார்த்து இந்த குடத்தை இந்நேரம் நான் அறியலைன்னு விசேஷமாக குட விஷயகமான அஜ்ஞானம். ஏதாவத் காலம் அமுமர்த்தம். இந்த குடம் எனக்கூடியதான விசேஷ விஷயத்தை ந அஜ்ஞாசிஷம் நான் அறியவில்லை. இத்தியேவம் ரூபா ஜாயதே. விசேஷ ஞானம் வந்த பிறகுதான் இதுக்கு முன்னால் விசேஷ அஜ்ஞானம் இருக்கிறது தெரியுது. விசேஷ அஜ்ஞானமே இப்ப தெரியுது. விசேஷ ஞானம் வந்த பிறகுதான் தெரியுது. இது வாச்சியம் அந்த. ஓஹோ இப்படி சொன்னியானால் அபாவ அந்த ஏவம் அபாவஸ்வபாவ விரோதி பிரதியோகி ஞான நிரபேட்ச ஞான விஷயத்துவம். அபாவஸ்வரூப ஸ்வபாவத்துக்கு விரோதியாக பிரதியோகி ஞானத்தை எதிர்பாராமல் ஞான விஷயத்துவம் அபாவ வைலட்சண்யம் சாதகம் அஜ்ஞானே உபபாதிதம் ஆயுஷ்மதா. அப்ப என்னாச்சு, கடமானது தெரியலேன்னு நீங்க சொன்னீங்க. கடமானது தெரியலேன்னு உங்களுக்கு சொல்லணுமே. ஆனால் அந்த கடம் தெரிஞ்சிருக்கணும்னு இந்நேரம் சொல்லிட்டு இருந்தோம் சார். குடம் தெரியறதுன்னா குடம்ங்கிறது என்ன தெரிஞ்சாதானே எனக்கு குடம் தெரியலன்னு சொல்வார். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டேன், குட ஞானம் வந்த பிறகுதான் எனக்கு இந்நேரம் குடம் தெரியலேன்னு. சோ கடாஜானத்துக்கு தத் பிரதியோகியா இருக்கக்கூடியதான கடஜானம் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அந்த நிரபேட்சமாக இருக்கு. சோ அபாவமானது பிரதியோகி நிரபேட்சமா இருக்குன்னு எனக்கு சாதிச்சு கொடுத்த விவகாரம் முழுக்க என்ன பண்ணினா நீ இப்படி சாதிச்சு கொடுத்த. அவ்வளவுதான். உபபாதிதம் ஆயுஷ்மதா. கிஞ்ச யதி அஜ்ஞானம் ஸ்வகாலே விஷயாவச்சின்னதையா ந பாசையே. அஜ்ஞானமானது தான் இருக்கிற காலத்துல விஷயாவச்சின்னதையா ந பாசையே. விஷயத்தோடு கூடினதாக குடம் எனக்கு தெரியல, வஸ்திரம் எனக்கு தெரியல, புஸ்தகம் எனக்கு தெரியல, இப்பொழுது தெரியல அப்படின்னு தான் இருக்கிற காலத்துல விஷயத்தோடு கூடினதாக தோணவில்லையே என்றால் ததா அப்பொழுது ஸ்வதுக்தமர்த்தம் நஜானாமி. தாங்கள் சொன்னதான விஷயம் நான் புரிந்து கொள்ளவில்லை. இது விஷயாவச்சின்ன அஜ்ஞானஸ்ய வர்த்தமானார்த்த பிரத்யய விருத்தியேத. பாருங்க, ஸ்வதுக்தமர்த்தம் நஜானாமின்னு பிரசன்ட் சொல்றோம். ஸ்வதுக்தம் அர்த்தம் நீங்க சொல்லி ஆயிடுது, முடிஞ்சாச்சு. நான் அறிந்து கொள்ளவில்லைன்னு தான் சொல்லணும். நான் இப்பொழுது அறியலை அப்படின்னு இந்த பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கான். அதனால விஷயாவச்சின்ன அஜ்ஞானஸ்ய வர்த்தமானார்த்த பிரத்யய விருத்தியேதா. அதனால என்ன, ஸ்வகாரே விஷயாவச்சின்னத்தையா பாசிக்கிறது அப்படி. தஸ்மாத் விஷய அஜ்ஞான சாதகத்வாத். விஷயாஜானத்தை சாதிக்கிறதுனால சாட்சி ரூப விஷய பிரகாசோபி. சாட்சி எனக்கூடியதான விஷயங்களை பிரகாசிக்கிற சைத்தன்யமும் ந அஜ்ஞான விரோதி. அஜ்ஞானத்துக்கு விரோதம் இல்லை. அப்ப சாட்சி அஜ்ஞானத்தை விரோதிக்கலைன்னா எது சார் விரோதிக்கிறது? கிந்து பிரமாண விருத்தி இதான் பார்க்கணும் சார். சைத்தன்யம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கே. ஆமா இருக்கு. சைத்தன்யம் ஸ்வப்பிரகாசம் அல்லவா? ஆமா. அப்ப அஜ்ஞானம் எங்க இருக்கும்? இது கேள்வி ரொம்ப பேர் கேட்கிறோம். அஜ்ஞானம் எங்க இருக்க முடியும்? அஜ்ஞானம் சைத்தன்யம் சூரியன் இருட்டு இருக்குமா? இருக்காது. உங்க சைத்தன்யம் எங்க இருக்க? சர்வ வியாபகம், எல்லா இடத்துலயும் இருக்கு.
எல்லா இடத்துலையும் சைத்தன்யம் இருக்குமேயானால், சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதியா இருக்குமேயானால் அஜ்ஞானம் இருக்கவே முடியாதே உலகத்துல அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சைத்தன்யம் தான் என் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். சைத்தன்யம் அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லவே இல்லை. ஆனா எது விரோதி பார்க்கணும். இந்த சைத்தன்யமே அது பிரமாண விருத்தியோட கூடினா அதை அழிக்கும். சூரிய கிரணங்கள் இருக்கு. சூரிய கிரணங்கள் இருந்தா தான் புல்லு முளைக்கும். புல்லெல்லாம் முளைக்கணும்னா அதுக்கு சூரிய கிரணங்கள் வேணும். அவையெல்லாம் இருந்தா நல்லா மழை பெஞ்சதுன்னா ஒரே புல்ல முளைக்கும். ஆனா எந்த சூரிய கிரணங்கள் புல்லுக்கு சகாயப்படுத்துகிறதோ அதுவே கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக, பூத கண்ணாடி வழியாக அந்த கிரணங்களை விட்டுலையானால் அந்த திருணங்களை அதையே எரிக்கிறது. அதே மாதிரிதான் வெறும் சைத்தன்ய அஜ்ஞானத்தை வளர்க்கிறது, அஜ்ஞானத்தை காண்பிச்சு கொடுக்கிறது. அதுக்கு விரோதம் இல்லை. பிரமாண விருத்தியோட, வேதாந்த வாக்கியஜன்ய பிரமாண விருத்தியோட கூடி இதை பண்ணினேலையானால் அது அதை அழிக்கிறது. அந்தக்கரண விருத்தி பிரத்யக்ஷம், சற்று திருஷ்டி, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்னால ஏற்பட்டதான எண்ணங்கள், அது அந்தக்கரண விருத்தின்னு பேர். அந்தக்கரணத்துக்கு அந்தக்கரண விருத்தின்னு ஏன் சொல்றோம்? அந்தக்கரணத்துடைய மாடிஃபிகேஷன். அது எப்படி? கண் வழியாக காது வழியாக வரலாம், அனுமானத்தினால வரலாம். வெளியிலேயே வர வேண்டாமா? புகை இருக்கு, பர்வதத்துல புகை இருக்கு, ஓஹோ அப்ப நெருப்பு இருக்கணும். இப்ப இந்த இடத்துல போகவே வேண்டாம், வெளியிலேயே போக வேண்டாம், உள்ளூரியே இருந்து நினைச்சுக்கலாம் நம்ம. ஸோ அது மனசனுடைய மாடிஃபிகேஷன் இருந்தாலும் அப்படி. அதே போல சப்த விருத்தி, காதால சத்தத்தை கேட்டு அப்புறம் நமக்கு சாப்த ஞானம் உண்டாகுது. ஒரு சென்டென்ஸ் நீங்க கேட்டதுமே அந்த கேட்கறதுங்கிறத காது கேட்கறது, அதுக்கப்புறம் இதனால இன்ன அர்த்தம்னு உங்களுக்கு மனசு தெரியறது, மனசுல புரியறதோ இல்லையோ, அதுக்கு சாப்த போதம்னு பேர். இவைகள்லாம் பிரமாண விருத்திகள். அதே போலயே அர்த்தாபத்தி, அனுபலப்தி. பகல்லாம் சாப்பிடாம இருக்கான் சார், ஆனா குண்டா இருக்கான்னு என்ன அர்த்தம்? ராத்திரி சாப்பிடுறான். இப்படி இதெல்லாம் இந்த பிரமாணத்தினால ஏற்படக்கூடியதான மென்டல் தாட்ஸ் எது இருக்கோ அதுதான் அஜ்ஞானத்தை. வெறும் சைத்தன்யம் அஜ்ஞானத்தை போக்கடிக்கும். அதனால தஸ்மாத் விஷய அஜ்ஞான சாதகத்வாத் சாட்சி ரூப விஷய பிரகாசோபி அஜ்ஞான விரோதி கிந்து பிரமாண விருத்தி. ஏக விஷயத்வேபி பிரமாண விருத்தி தது அதிரிக்த விருத்தியோகோ. ஒரே விஷயமா இருந்தாலும் பிரமாண விருத்திக்கும் பிரமாண பின்ன விருத்திகளுக்கும் அஜ்ஞான விரோதித்வ அவிரோதித்வே. பிரமாண விருத்தி அஜ்ஞானத்தை கொல்றது, மற்ற விருத்திகள் அஜ்ஞானத்தை நாசம் பண்ணலை. இதுவும் விருத்தி அதுவும் விருத்தி சார். ஏன் சார் இது நாசம் பண்றது அது நாசம் பண்ணல? அது என்ன வித்தியாசம்? பாரபட்சம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு சொல்றாரு பாருங்க. பிரமாண விருத்தி தது அதிரிக்த விருத்தியோகோ அஜ்ஞான விரோதித்வ அவிரோதித்வே கட விஷயகையோகோ சௌராலோக ஞானயோகோ. வெயில்ல குடம் இருக்கு சார், வெயில்ல குடம் இருக்கு. வெயில்ல குடம் இருந்ததுனாலேயே உங்களுக்கு ஞானம் வந்துருமோ? குடம் வெயில் இருக்கு, இது குடம்னு அறிவு உங்களுக்கு வருமா? உங்களுக்கு இது குடம்னு அறிவு வரணுமே. ஏன்னா வெயில்ல இருந்தா மட்டும் போறாது, உங்க கண்ணு அதை பார்க்கணும். கண்ணு குடத்தை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு ஞானம் வரும். ஆலோகம்ங்கிறதும் வெளிச்சம். உங்க கண்ணானது அதை பார்க்கறதும், கண்ணுல இருந்து வெளிச்சம் போய் அதை பார்க்கறது. ஆனா சூரியனுடைய கிரணங்களானது அந்த கடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கல. உங்க கண்ணுல இருந்து போன கிரணங்கள் அந்த அஜ்ஞானத்தை போக்கடித்தது. ஆகையால் கட சௌராலோகமானது கட்டாஜானத்தை போக்கல, சக்ஷுர்வருத்தியானது கட்டாஜானத்தை போக்கித்து. சௌராலோக ஞானயோகோ சௌர சாட்சுஷ பிரகாசயோர்வா. சௌர சாட்சுஷ பிரகாசயோர்வா. சௌர சூரியனுடைய பிரகாசம், அது அஜ்ஞானத்தை போக்கல. சாட்சுஷ பிரகாசம் கண்ணு குடத்தை பார்த்தனா பார்த்தா அஜ்ஞானம் போச்சு. அப்படி சௌர சாட்சுஷ பிரகாசயோர்வா தமோ விருத்வ அவிரோதித்வது. தமோ விரோதி தமசுக்கு அவிரோதி மாதிரி உபபத்தியேதே. இது வரைக்கும் நச்ச விருத்தி சைதன்யஸ்ய விஷயோபராகார்த்தா இதி மதே அஸ்யாஹ அஜ்ஞான நிவர்த்தகத்வாபாவாத் இதமயுக்தம் இது வாச்சம். இதுக்கு மேல ஒண்ணு பார்க்கணும். இப்ப நம்ம அந்தக்கரண விருத்தி இருக்கிறதுல இந்த விருத்தி என்ன சார் பண்றதுன்னு, அந்தக்கரண விருத்தி குடத்துக்கிட்ட போறது. குடத்துக்கிட்ட போய் என்ன பண்றது அங்க அப்படின்னா இதுக்கு 3 மதங்கள் சொல்லியிருக்கோம் கீழே. அதை மறந்து போயிருக்கணும். என்ன மறந்து போகலைன்னா மறுபடியும் சொல்றது வேஸ்ட். அது எப்படின்னா
ஜீவன் எங்கேயுமே இருக்கார், பரமாத்மாவும் எங்கேயும் இருக்கார். கடமானது பிரம்ம சைத்தன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கு. ரெண்டும் வியாபகம். ஜீவ சைத்தன்யமும் வியாபகம், பரமாத்மா சைத்தன்யமும் வியாபகம். வியாபகமான பரமாத்மா சைத்தன்யத்துல கடாதிகள்லாம் அத்தியஸ்தமாக இருக்கு. அப்ப கடாதிகள்லாம் எங்க அத்தியஸ்தமா இருக்கோ அந்த சைத்தன்யத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால, ஏன்னா பிரம்ம சைத்தன்யம் தான் காரணமோ இல்லையா, காரிய காரண சம்பந்தம் இருக்கு, தாதாத்திய சம்பந்தம் இருக்கு. ஸோ பிரம்மத்துக்கு கடம் தெரியும், ஜீவனுக்கு பிரம்மத்துக்கு தெரியாது. தெரியாத போனால் அவருக்கு ஞானம் வரல. அந்த ஞானம் வரணும்னு என்ன பண்றதுன்னு இந்த அந்தக்கரண விருத்தி அதோட போய் சம்பந்தம் பண்ணும். சம்பந்தப்பட்டா சம்பந்தா பத்தா விருத்தி, இப்படி 3 மதங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 3 மதங்கள்ல ஒரு மதத்துல விஷயோபராகார்த்தாங்கிற மதத்துல தோஷம் வருதுன்னு சொல்றார் இங்க மேல. அப்ப அந்த 3 மதங்களையும் சொல்லி இப்ப இது பண்றதுன்னு சொன்னா தான் புரியும். விவகாரம் என்னன்னா விருத்தி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா தான் புரியும். இத அடுத்த வாரம் நம்ம சொல்லி அதுக்கு மேல பாகம் பார்ப்போம்.